கவர்மெண்ட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 250 வச்சுருக்கேன். இந்த பாடி வந்து நட்ஸில் ஆகிட்டாங்க. அனுமதி பாடி மேக்ஸிமம் வந்து அனுமதி தான் யூஸ் பண்ணுறோம். காஸ்டிங் பாடி யூஸ் பண்ணி நம்ம ஓவர் எடுக்க முடியாது. அனுமதி பாடிக்கு நமக்கு வந்து கொஞ்சம் வெளியே இருக்காங்க. அதனால் வந்து ஸ்டாண்ட் வந்து அதுக்கப்புறம் அது இதில் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹீட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிடும், கலந்து வராது. இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து தெர்மல் கவர்லாம் மாட்டிடுவோம். கெப்பாசிட்டி பாக்ஸு இதெல்லாமே நீங்கள் மாட்டுவாங்க. 50 ஒரு வேல்யூ இருக்குது, 1 HP ஒரு வேல்யூ, 2 HP ஒரு வேல்யூ. அந்த கெப்பாசிட்டியில் உள்ள மாறிச்சு அவங்க அசோல் பண்ணிடுவாங்க. சரி, இந்த பாக்ஸ் பண்ண உடனே இங்கே வந்து அசோல் பண்ணுவாங்க. ரோட் ஸ்டார்ட் சரி, ரோட் ஸ்டார்ட்லாம் வந்து அசோல் பண்ணுவாங்க. இந்த அசோல் பண்ணி அது அலுமினியம் ஏன்னா அது அலுமினியம் அந்த ஸ்டாம்பிங் இருக்குதுமா. அங்கே இருக்கிற ஸ்டாம்பிங் காஸ்டிங் பீஸ் இது வந்து இல்லை காஸ்டிங் கிடையாது. அந்த ஸ்டாம்பிங்கோட அடுத்த ஸ்டாம்பிங் அது ஒரு சென்ட்ரல் ஒரு போர் இருக்குதுல்ல, அதோட டை இது அதோட பீஸ் இது. இதில் வந்து அலுமினியம் எது கொடுக்குறோம்னா இந்த அலுமினியம் வந்து கிராஸாக தான் இருக்கும். இது வந்து கிராஸாக இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் மோட்டர் ஓடாது. அந்த கிராஸில் இருக்கிற மேக்னெட்டிக் பவருக்கு ரொட்டேஷனல் அந்த கிராஸ் வரும். இது வந்து ஒரு பின்னுக்கு அடுத்த பின்னுக்கு நேர் வச்சிங்கன்னா ஒரு பின்னுக்கு தாண்டிதான் இல்லைன்னா உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகாது. ஏன்னா சும்மா மேக்னெட்டிக் ஆக திரும்பாது, அப்படியே இருக்கும். இது வந்து கிராஸாக இருக்கிறதுனால வந்து நமக்கு அந்த ரொட்டேஷன் ஆகிடுது. நம்ம என்ன டைரக்ஷனில் கரண்ட் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷனில் ரன் ஆகுது, ரொட்டேஷன் ஆகிடுது. இப்போ நம்ம கரண்ட் வந்து இப்போ என்ன டைரக்ஷனில் கொடுக்குறோம் அந்த ஸ்டார்டிங் வந்து என்ன கொடுக்குறோமோ அதுக்கு கெப்பாசிட்டி வெளியே போகணும். கெப்பாசிட்டி தான் ரன் பண்ணும். அப்புறம் வந்து இந்த மோட்ரு அசூல் பண்ணியாச்சுன்னா இந்த மோட்டர் மாட்டிடுவாங்க. அந்த 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 இடத்துல மோட்டர் வந்து அசம்பிளி மோட்டர் பண்ணிடுறது இது மாதிரி பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே வந்து இந்த வாட்டர் வந்து உள்ளே போகக்கூடாது. ஆமாங்க, இந்த காய்க்குள்ள உள்ளே போகக்கூடாது. வந்து இது சீல் போடும். இங்கே வந்து வாட்டர் சீல். இந்த சீல் வந்து செராமிக்கு பாஸ்டர் இதெல்லாம் இருக்குது. அப்போ இதில் வந்து நம்ம இன்ட்லாக்லாம் மாட்டோம். இந்த இன்ட்லாக்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் இன்ட்லாக் இருக்குது. இதோட வேல்ஸ் வந்து என்ன டேரக்ஷனில் போடுமோ அந்த ஆப்போசிட் டேரக்ஷனில் மாட்டோம் தண்ணி இந்த டிகிரிஸ் இது மாதிரி மாட்டிக்கணும். சேம் சீல் அது என்ன பேர்? இது இன்னட் போட்டு பார்த்தீங்களா. இது வந்து பம்போட எல்லா மாடல் பம்பும் நீங்கள் செக் பண்ணி பார்ப்பாங்க. இது ஹேண்ட்ஸ் வோல்டேஜ் வருதா, அப்புறம் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ எல்லாமே பார்ப்பாங்க. லீக்கேஜ் எதாவது இருக்குதான்னு பார்ப்பாங்க. அப்புறம் ஹெட் எவ்வளோ செய்யணும், பம்போட ஹெட் எவ்வளோ சொல்லி 40 தான் போகணும். அவங்க அதுக்கு மேலே போனால் தப்பு கம்மியாக போயிடும். கம்மியாக போச்சுன்னா அப்புறம் ஃப்ளோ வந்து இவ்வளோ லிட்டர் வரணும் கொடுப்பாங்க. இப்போ நிமிஷத்துக்கு வந்து 150 லிட்டர் வரணும், 150 லிட்டர் அந்த ரீடிங் எல்லாமே ரெடி வரும் சொல்லி நோட்டில் எழுதிடுவாங்க. இந்த மாதிரி நோட்டை கேட் போட்டு மேலே எழுதி பண்ணோன்னே இது வந்து ஃபினிஷிங் பண்ணுவாங்க. இது வந்து பேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கவுரு இதெல்லாம் மாற்றி பேக்கிங் மாதிரி பேக்கிங் பண்ணுவாங்க. பாக்ஸ் போட்டு இது மட்டும் பேக்கிங் பண்ணுவாங்க. அவ்வளோதான். நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து 2 வயசு வரைக்கும் 2 வயசு முடியும். இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 இயர்ஸ் இப்போ ஆரம்பிக்கும்போது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டு அப்போ போட்டு நம்ம வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஆர்வம் நம்ம வந்து இப்போ எடுத்த உடனே நம்ம ஒரு 100 மோட்டர் இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அதிகம். அதனால் வந்து ஸ்டார்டிங் எப்படின்னா நம்ம ஒரு 2 பேருக்கு ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்த உடனே நம்ம பண்ணி வச்சாலும் இருக்காது. அவங்களுக்கு இது வேணும் அப்படிங்கும்போது அப்புறம் அவங்களுக்காக நம்ம பண்ணலாம்னா அப்போ அது வாங்கலாம்னா அப்புறம் நம்ம ரொட்டேஷன் வந்து நம்ம ஆர்டர் இல்லாமல் நம்ம ஒரு ப்ராடக்ட் தயாரிச்சோம்னா அது ஆர்டர் வந்து விற்று யார் எப்படி கொண்டு போய் சேர்த்து கஷ்டமாக இப்போ கஸ்டமர் வந்து மொத்தம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு விட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்பவுமே வந்து பண்ணி வச்சுட்டு நம்ம கஸ்டமர் போனோம்னா விட்டு முடியும். கஸ்டமர் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு நல்லா பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வச்சுட்டு நம்ம பம்ப் பண்ணால் அவங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா பம்ப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அடுத்த செகண்ட் நம்ம வந்து கொடுக்குறாங்க. நம்மளுக்கு அது இன்புட் வரும் வந்து அடுத்த ப்ராடக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு போட்டு 2-3 வாரம் ஆகுது 2 வாரம் ஆகுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே அதனால் ஆர்டர் நம்ம ஆர்டர் வந்து நம்ம சில கட்டு கொஞ்சம் நாள் அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட். அப்புறம் வந்து நம்ம ஆர்டர் எப்படி வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் முடிச்சு கேட்டதான் சொல்லணும். இதில் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா பம்பும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ கேட்டாங்கன்னா ஆர்டர்லாம் வந்து இங்கே டேரக்ட் சேலஞ்சில் இல்லை எல்லாமே இல்லை எல்லாமே டேரக்ட் சேல்ஸ் இருக்குது. டேரக்ட் சேல்ஸ் கம்மி டீலர்ஷிப் மோட்டர் இப்போ என்ன நீங்கள் ஒரு யூஸ் பண்ணி ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 1400 ரூபா
$2350 மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் வந்து பார்ட்டி நம்ம காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ ஆனால் ரொம்ப வரத்துக்கு நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே நமக்கு பிஸ்னிங்கு கரண்ட்டு தேய்மானம் மாதம் இருக்குது லேப் இருக்குது எல்லாம் எத்தனை லேபர் யூஸ் பண்ணுவீங்க? லேபர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 லேபர் இப்போ கரெக்டாக இருக்குது இல்லை 5 லேபர்களும் நம்ம எவ்வளோ லேபர்னு வச்சுக்கலாம் பிரச்சனை டைமிங் டைமிங் வந்து 9 ரேஸ் அதே ஆர்டர் தான் நம்ம எவ்வளோ ஷிஃப்ட் நம்ம ஓட்டு கூட இருக்குது ஆனால் ஷிஃப்ட்டுக்கு இப்போல்லாம் வந்து கம்மி நல்ல ஆர்டர்னா ஓட்டு வைக்கலாம் எந்தெந்த சீசனை நம்ம பார்த்தீங்கன்னா சீசனுங்கிறது வந்து நம்மளுக்கு சீசன் கிடையாது இப்போ நாங்கள் பண்ணுறது வந்து ஸ்பெஷல் பண்ணுறோம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் அதனால் சீசன் கொஞ்சம் அப்படியே போயிட்டு நார்மலாக போவாங்க சீசனுன்னு பார்த்தீங்கன்னா வெயில் சீசன் நல்லா குளிர்காலத்தில் போகிறாங்க நாட்டில் எப்படின்னா மழை காய்க்கும் நம்ம கொடுக்குற கீழே ஏரியாவில் மழை காய்க்கும் இப்போ நம்ம வந்து டெல்லி அனுப்புகிறோம் டெல்லி சைட் மழை காய்க்கும் மழை வேண்டாம் அப்படி இருக்கணும் நம்ம டீலர் எங்கே வச்சுக்கிறோமோ இப்போ நம்ம ஒரு டீலர் பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லி வச்சுருப்பாங்க சில கேரளா ஆந்திரா தமிழ்நாடு இருப்பாங்க அந்த ஏரியாவில் மழை இல்லாமல் அவங்களுக்கு வேறு செட்டிங் பார்த்து தான் நம்ம ஆடுவோம் அவங்களுக்கு மழைகள்லாம் அடிச்சுட்டோம்னா நம்ம கிட்ட சொல்லிருக்கோம் அதை பொறுத்தவரைக்கும் இந்த மோட்டர் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற மோட்டர் எல்லாமே வீட்டில் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் போர் மோட்டர் தான் போர் மோட்டர் இங்கே பண்ணுறதில்ல நாங்கள் வெளியே வாங்கி ஏன்னா இப்போ நம்மகிட்ட புதியவங்கெல்லாம் நம்மகிட்ட சப்போர்ட் பண்ணுவோம் இப்போ டெக்ஸ்மோ வேறு வந்து நம்மகிட்ட பண்ணிட்டு நம்மகிட்ட வாங்குறவங்க நம்ம பேரை போட்டு அவங்க பேரை போட்டு இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் இது பேர் கொடுக்குறோம் ஏன்னா அது வந்து எல்லா பாடலும் பண்ண முடியும் ரொம்ப